எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அழைக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதம் இயேசு அழைக்கின்றார். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலே நற்செய்தியின் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்து திருத்தூது பணிக்கு அழைப்பு விடுக்கிறார். 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் பணியை, திருத்தூது பணியை எடுத்து கூறுகிறார். நாமும் நம்முடைய வாழ்விலே இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்களாக பணியாற்ற அழைப்பு விடுக்கப்படுகிறோம். இந்த சிந்தனையோடு இந்த கல்வாரி பலியிலே நாம் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாடும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக. இறைவா, வீழ்ச்சி உற்ற உலகை உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 3, 7 முதல் 8 மற்றும் 12 முடிய. இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி. அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாக பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார். அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து, எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள். உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமியோ, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போதும் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி சீடத்துவ பணிக்கான ஒரு நற்செய்தி. இறைமகன் இயேசு கிறிஸ்து 12 சீடர்களுக்கு தேவ அழைத்தல் கொடுக்கிறார். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு சீடர்கள் தங்களுடைய சீடத்துவ பணியை மேற்கொண்டார்கள். பேய்களை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். எனவே ஒவ்வொரு சீடரும் தன்னுடைய ஜபத்தின் வழியாக, தன்னுடைய வாழ்வின் வழியாக ஆண்டவரின் வல்லமையை பெற்று நாமும் பிறரை குணப்படுத்த முடியும், பேய்களை ஓட்ட முடியும். ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அநேக பேர் இந்த நற்செய்தியில இறுதி வரிகளின் பற்றி சில சிந்தனைகளை கேட்பார்கள். ஏன் இயேசு பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள் என்று கூறுகிறாரே? அப்படி என்றால் சமாரியர்கள் பிற இனத்தவர்களை ஒதுக்கிவிட்டாரா என்ற ஒரு சிந்தனை கேள்வி எழலாம். ஆனால் இதனுடைய உட்கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது தவறி போன இஸ்ராயல் மக்கள், முதலிலே நாம் நம்மை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை. பிறகு பிறரை நாம் சுத்தப்படுத்தலாம்.
நம்முடைய திருச்சபைக்குள்ளாக, நம்முடைய சபைக்குள்ளாக, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில பிரிவினைகள் இருக்கிறது. ஒற்றுமை இல்லை, சகோதரத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லை. எனவே முதலிலே அதை நாம் சீர்திருத்த வேண்டும். முதலிலே அதை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். நமக்குள் இருக்கின்ற தவறுகளை முதலிலே நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைதான் ஆண்டவர் நமக்கு எடுத்து கூறுகிறார். நமக்குள் தவற்றை வைத்துக் கொண்டு பிறரை நாம் சீர்படுத்தவோ பிறருடைய தவறை நாம் சரிப்படுத்தவோ முடியாது. மாறாக முதலிலே நமக்குள் இருக்கின்ற தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சிந்தனையை இறைமகன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இன்றைய நாளிலே அன்புக்குரியவர்களே, உலக தொடர்பு நாள் திருத்தந்தையின் செய்தியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. 52வது உலக தொடர்பு நாள் அருட்தந்தை திருத்தந்தை செய்தி, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய செய்தி நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கின்றது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவை பற்றி திருத்தந்தை எடுத்து கூறுகிறார். அவர் இதயத்திலிருந்து இந்த செய்தியை ஆரம்பிக்கிறார். இதயம் ஒரு மனிதனினுடைய மையமாக இருக்கிறது. மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற உறவின் மையம் இதயம். இதயம் மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற உறவை செவ்வைப்படுத்துகின்ற ஒரு மையம் இதயம். இதயத்திலே விருப்பு வெறுப்புகள், சந்தோஷம், மகிழ்ச்சி, உணர்வுகள் இவற்றின் மையமாக இதயம் இருக்கிறது என்று திருத்தந்தை சுட்டி காட்டுகிறார். அந்த இதயத்தினுடைய செயல்பாடாக ஞானத்தை எடுத்து காட்டுகிறார். எனவேதான் திருத்தந்தை சாலமோனின் ஞானம் 6ஆம் அதிகாரம் 12-16 சுட்டி காட்டுகிறார். பிறருடைய அறிவுரைகளை கேட்போரிடம் ஞானம் வெளிப்படும். நன்மை திறமைகளை பகுத்து ஆயும் அறிவை நமக்கு ஞானம் கொடுக்கிறது என்று 1 அரசர் 3:9 சுட்டி காட்டுகிறார். இதயத்தை மையமாக கொண்டு நாம் நம்முடைய வாழ்விலே நமக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற அந்த உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயற்கை நுண்ணறிவு நல்லதுதான். அது அறிவியல் வளர்ச்சி பாராட்டக்கூடியது. ஆனால் அதே விதத்திலே அது மனிதத்தன்மையை உயர்த்த வேண்டும், மனித பன்முகத்தன்மையை உயர்த்த வேண்டும். அது நல்லவர்களுடைய கையிலே செல்லும் பொழுது அது நன்மையாக இருக்கும். ஆனால் அது தீயவர்களின் கையிலே செல்லும் பொழுது அது தீயவையாக மாறிப்போகும், மனிதனுக்கு கெடுதலாக மாறிப்போகும் என்று உணர்த்துகிறார். எனவே இது நல்லவர்களின் கையிலே செல்ல வேண்டுமென்றால் இதற்கான படிப்பு, இதற்கான அறிவை நன்முறையிலே மக்கள் பெற வேண்டும். திருச்சபையிலே நாம் அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில மனிதத்தன்மை மிகவும் முக்கியமானது. படைப்பிற்கெல்லாம் உயர்ந்த படைப்பாக கடவுள் மனிதனை படைத்திருக்கிறார். அவனுக்கு கீழேதான் இயந்திரங்களும் மற்ற செயல்பாடுகளும் நுண்ணறிவும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மனிதனுடைய மாண்பை உயர்த்த வேண்டும். எனவே இது போன்ற மனிதனின் செயற்கை படைப்புகள் நல்லவைக்காக பயன்படுத்த வேண்டும், மனிதனின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும், உலகம் வாழ பயன்படுத்த வேண்டும், மனிதன் மாண்புற பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இன்றைய நாளிலே உலக தொடர்பு நாள் செய்தியாக திருத்தந்தை நமக்கு எடுத்து கூறுகிறார். எனவே இதை நல்லவர்களின் கையில் கொடுத்து நல்லவைக்காக, நல் மக்களுக்காக, மனிதர்களின் வாழ்வுக்காக, இந்த உலகத்திற்காக, உலகம் படைக்க வேண்டும், மாண்புற வேண்டும் என்பதற்காக நாம் பயன்படுத்துவோம். ஆமீன். கையளிக்கின்றேன்
மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கை விட எந்தன் வளமை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று தாக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையால் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் புனித பிரான்சிஸ் சலேசியார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுபெல் எல்லா புகழும் மாட்சியும்
ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் பரலோக தந்தையை நோக்கி ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரிய இன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்முடைய பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமுமே காத்தித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
கண் விழித்து பார்த்திருந்தேன் பேசவே. விரைந்து என்னில் வந்திடுவாய், மகிழ்ந்து உன்னை ஏற்றிடுவேன். விரைந்து என்னில் வந்திடுவாய், மகிழ்ந்து உன்னை ஏற்றிடுவே. மகிழ்ந்து உன்னை ஏற்றிடுவே. காலமெல்லாம் காத்திருந்தேன் இயேசுவே, கண் விழித்து பார்த்திருந்தேன் பேசவே. கேளம்பாக்கம் இறை இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி ஜெபம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, தயை நிறைந்த தந்தையே, கேளம்பாக்கம் திருக்கோயிலில் வீற்றிருக்கும் எங்கள் இரக்கத்தின் ஆண்டவரே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது அருள்தலம் நாடி வந்து பணிந்து நிற்கும் எங்களை கனிவோடு கண்ணோக்கும். ஆறுதல் தரும் அன்பு நிறை ஆண்டவரே, துன்பப்படுவோருக்கு துணை நிற்கும் தூயவரே, பாவ சுமைகளிலிருந்து எங்களை மீட்டு உம் இதய வீட்டில் வைத்து பாதுகாத்தருளும். எங்கள் வேண்டுதல்களை தட்டாமல் தயவோடு தருகின்ற இரக்கத்தின் ஆண்டவரே, ஆபத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் எங்களை விலக்கி காத்தருளும். துன்பங்களிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் கவலை கடன் தொல்லைகளிலிருந்தும் எங்களை மீட்டருளும். எங்கள் குடும்பங்களையும் தொழில்களையும் ஆசீர்வதித்தருளும். உமது இதயத்திலிருந்து பொங்கி வழியும் பேரிரக்கத்தின் ஊற்றிலிருந்து நலமும் நம்பிக்கையும் நாங்கள் பெறுவோமாக. உமது பேரிரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் பிறர் மீதும் இரக்கம் காட்டும் நல் இதயத்தை எமக்கு அருளும். இவ்வாலயம் வரும் அனைவரும் உமது இரக்கப் பெருக்கால் நிறைவு பெற்று மகிழ்வார்களாக. எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆமேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். மத்தேயு 11:28. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று மகிழ்வோம். திருப்பலி தொடருகின்றது. இரக்கம் நிறைந்த இறைவன் கேளும் வாக்கு இருக்கிறார். கலக்கம் நீங்க கருணை மழையில் நம்மை நிரப்புவார். இரக்கம் நிறைந்த இறைவன் கேளும் வாக்கு இருக்கிறார்.
இரக்கம் நிறைந்த இறைவன் உந்தன் இதயம் வருகிறார். இரக்க பெருக்கால் உள்ளம் தன்னை இயக்கி வருகிறார். இரக்கம் நிறைந்த இறைவன் உந்தன் இதயம் வருகிறார். இரக்க பெருக்கால் உள்ளம் தன்னை இயக்கி வருகிறார். அன்பு நீதி அகிலமடைய அவரை விளைகிறார். துன்பம் நீக்கி இன்பம் பெருக துணையாய் வருகிறார். இரக்கம் நிறைந்த இறைவன் கேளம் பாக்கம் இருக்கிறார். கலக்கம் நீங்க கருணை மழையில் நம்மை நிரப்புவார். இரக்கம் நிறைந்த இறைவன் கேளம் பாக்கம் இருக்கிறார். கலக்கம் நீங்க கருணை மழையில் நம்மை நிரப்புவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.